நேபாளத்தில் தொடரும் போராட்டத்தின் போது பிரதமர் சர்மா ஒலியின் வீட்டில் தீ வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்கலாம். முகிலன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை நேபாள நிறைவு வருகிறது. வன்முறைகள், அதாவது நேபாளின் பெரும்பான்மையான பகுதிகளில் வன்முறை நடைபெற்று வருகிறது. அந்த ஜென்சி ரெவல்யூஷன் என்ற பெயரில் இளைஞர்கள் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து தெருக்களில் இறங்கி போராடி வருகின்றனர். அது காலையிலே பார்த்தோம். அது தொடர்ந்து கல்வீச்சாக நடைபெற்றது. மிக முக்கியமாக நேபாளின் நாடாளுமன்ற கட்டிடங்கள் மீதெல்லாம் கல் வீசப்பட்டது, அமைச்சர்கள் மீது கல் வீசப்பட்டது. தற்போது பிரதம மந்திரி KP சர்மா ஒலி அவரின் தனி இல்லத்தின் மீது இல்லத்திற்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்பான காட்சிகள் வெளியாகிருக்கிறது. பிரதமர் சர்மா ஒலியின் வீடு முழுமையாக இது வன்முறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களால் தீ வைக்கப்பட்டு அது முழுமையாக எரியக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே சர்மா ஒலி துபாய் செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. அவருக்கென்று ஒரு சிறப்பு விமானமும் நேபாளத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் தயாராக வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாது பல அமைச்சர்கள் தொடர்ந்து ராஜினாமாவும் செய்து வருகின்றனர். பலரும் தங்களுக்கு உயிருக்கு ஆபத்து என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இல்லங்கள், அந்த அதிகாரப்பூர்வ இல்லங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கப்பட்டு வருகின்றனர். அந்த அமைச்சர்களை பாதுகாப்பாக மீட்டு அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு தற்போது கொண்டு செல்லும் பணியில் தற்போது நேபாள பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மிக முக்கியமாக தற்போது நேபாளின் உள்நாட்டு விமான சேவை என்பது முடக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த அமைச்சர்கள் மற்றும் பிரதமர் ஆகியோர்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நேரம் ஆக ஆக நேபாளத்தில் அந்த வன்முறை என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி தொடர்ந்து நகர்ந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நான் ஏற்கனவே கூறியபடி நாடாளுமன்றத்தின் மீதும் கல்லெறியப்பட்டிருக்கிறது. அங்கு அந்த கல்லெறிய சம்பவங்கள் நடைபெற்றதை அடுத்து நேபாள பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடிலும் ஈடுபட்டனர். அதில் இதுவரை யாரேனும் பலியாயிருக்கிறார்களா என்ற தகவல் வெளியாகவில்லை. ஆனால் இன்றும் அந்த துப்பாக்கி சூடானது நடந்திருக்கிறது. மேலும் பலியானோர் மற்றும் காயமடைந்தோரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மோனிஷா, இதில் நாம பார்க்க வேண்டியது இந்த இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கல்லெறி சம்பவம் போன்ற அந்த வன்முறையிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இன்று ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த போராட்டக்காரர்கள், குறிப்பாக இளைஞர்கள், தற்போது இருக்கக்கூடிய அந்த அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும், அமைச்சர் சர்மா ஒலி பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துதான் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படுகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மோனிஷா. முகிலன், இந்த பிரதமரின் வீட்டுக்கு தீ வைக்கும் சம்பவத்தின் போது பிரதமர் எங்கு இருந்தார்? அங்கு இருக்கக்கூடிய மற்ற அரசியல் தலைவர்களின் நிலை தற்போது என்னவாக உள்ளது? மோனிஷா, அதாவது நான் ஏற்கனவே கூறியதுபடி இது வந்து அவரோட அதிகாரப்பூர்வமான இல்லம் கிடையாது. இது வந்து அவருடைய ஒரு தனி பங்களா. அந்த பங்களாவுக்கு தான் தற்போது தீ வைக்கப்பட்டிருக்கிறது. சர்மா ஒலி அவர் அதிகாரப்பூர்வமான அந்த வீட்டில் தான் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. ஆனால் மற்ற அமைச்சர்கள் அவர்களது அந்த வீடுகளில், அதாவது அதிகாரப்பூர்வமாக அந்த அபிஷியல் பங்களா என்று சொல்வார்கள், அதில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணியானது தற்போது தொடங்கி இருக்கிறது. மோனிஷா, விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.